மேய்ச்சல் காட்டை எங்கள்கிட்ட கொடுங்கள். இல்லை என்றால் ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆடு மாடுகளும் அற்ப உயிர்கள் என்று கருதி விடாதீர்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று வள்ளுவ பெருமகனார் பாடியது எங்களுடைய தந்தை, எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். ஏன் எங்களுக்கு அவன் பெரிய தகப்பன்? என் தந்தை, என் அப்பன் என்னை பெற்றான், என்னை காத்தான். என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணை பெற்றான், மண்ணை காத்தான். அதனால் அவன் எங்களுக்கு பெரிய தகப்பன். இயற்கை வேளாண் பேரறிஞன். தமிழ்நாட்டிலே அந்த தகப்பனை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். அவன் சொல்லுகிறான், வள்ளுவ பெருமகன், நம் மூதாதை, கல்விதான் மானுடனுக்கு செல்வம். கல்விதான், கல்வி ஒருவருக்கு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. முடிச்சிட்டான், அதான்டா செல்வம். ஆனால் மாடும் செல்வம். அதனால வீட்டுக்கு வர்ற பெண்ணை செல்வ மகள் என்பதால் மாட்டு பெண் என்று அழைக்கிறது காரணம். மாடு என்றாலே செல்வம் என்று பொருள். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். மாடு மாடல்ல, செல்வம். நம் வாழ்க்கையோடு, நம் வாழ்வியலோடு, நம் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து இருக்கிற ஈடு இணையற்ற உயிர்கள் தான் இந்த ஆடு மாடும் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள், இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. எதற்காக இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? அவன் என் பாட்டன், என் தாத்தன், என் அப்பன், அவர் என் அண்ணன் நம்மோடு உழைத்து நமக்கு உணவை தந்தான். நம் நெல்லுக்கும் செடிக்கும் எல்லாற்றுக்கும் உரத்தை தந்தான். நம் தாய் நமக்கு ஓரிரு ஆண்டுகள் பால் ஊட்டினால் இன்று வரை நம்முடைய பசு மாதா, பசு தாய், கோ மாதா நமக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்காகத்தான் அவளுக்காக, அவளுடைய மேய்ச்சலுக்காக நிலம் வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.